ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். லோகேஷ் கனகராஜ் தான் அதை வந்து இயக்க போகிறாரு அப்படிங்கிறதும் தெரியும். கமல் சாரே வந்து அந்த சைமா 2025 துபாயில் நடந்த நட்சத்திர விருது விழாவில் வந்து அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி வந்து விரைவில் வந்து வி வில் கம் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து அதிர வச்சுட்டாரு. அது வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாரும் இன்றைக்கி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஜெயிலர் 2 படப்பிடிப்புக்காக வந்து கேரளா கிளம்பும்போது சென்னை விமான நிலையத்தில் அவர் வந்து செய்தியாளர்கிட்ட பேட்டி கொடுத்துருக்காரு. இப்போ செய்தியாளர் கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து ரஜினி சார் அதாவது நீங்களும் கமலும் வந்து இணைஞ்சு ஒரு படத்தில் வந்து நடிக்க போகிறீங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எவ்வளோ தூரம் வந்து கிட்டத்தட்ட 10 படத்துக்கு மேலே நீங்கள் நடிச்சிருக்கீங்க, இப்போ அதை பற்றி என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி வந்து கமலுடன் இணைந்து நடிப்பது வந்து எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் ஒரு நல்ல கதை இயக்குனர் வந்து இன்னும் வந்து முடிவாகலை. அப்படி முடிவாயிருச்சுன்னா உடனே வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நான் நடிப்பேன் அப்படி சொல்லியிருக்காரு. பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து இப்போ மிகப்பெரிய வைரலாக இருக்குது. அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறேன். இன்னும் டைரக்டர் ஃபிக்ஸ் ஆகலை. நம்ம 2 பேரும் ஆக்ட் பண்ணணும்னு ஆசை. அது கரெக்டான கதாபாத்திரம் கிடைக்கணும். கிடைச்சி ஆக்ட் பண்ணணும். இன்னும் பிளான் இருக்கா சார்? பிளான் இருக்குது. இன்னும் டைரக்டர் கதாபாத்திரம் ரெடி ஆகும். இன்னும் ஃபிக்ஸ் ஆகல சார். இன்றைக்கி பெரியாருக்கும் பிறந்தநாள், பிரதமருக்கும் பிறந்தநாள். என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. அது வந்து ரஜினி சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமல் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசை இருக்குது, பிளானும் இருக்குது. ஆனால் அதற்குண்டான கதை அப்புறம் வந்து இயக்குனர் இது வந்து இன்னும் வந்து ஃபைனல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணல. அதனால் வந்து அது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நடிப்பேன் அப்படி சொல்லியிருக்காரு. அடுத்த படம் வந்து ரெட் ஜெயண்ட், ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் தான், ஓகேங்களா. அவங்க தயாரிக்கிற படத்தில் தான் நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து செய்தியாளர்கள் கேட்குறாங்க, இன்றைக்கி வந்து பிரதமருக்கும் பிறந்தநாள், பெரியாருக்கும் பிறந்தநாள் அப்படின்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார், ஓகேங்களா. இந்த வீடியோவை பற்றி கீழே உள்ள காமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ரஜினி சார் கமல் சார் சேர்ந்து நடிக்கிற படம் வந்து கண்டிப்பாக உறுதி, ஓகேங்களா, உறுதி ஆயிடுச்சு. ஆனால் கதை, இயக்குனர், கதாபாத்திரம் இந்த 3மே வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.